ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புது தமிழ் பகுதியிலேருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோலாம் பார்க்கவும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 கொஸ்டின் போடுப்போம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ வாங்க நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். பாருங்கள், இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இடம் ப்ளஸ் எல்லாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 102. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்ற பாடலை பாடியவர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மக்கள் கவிஞர். சரிங்களா, மக்கள் கவிஞர் அப்படின்னா யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா, அவர் தான் வந்து ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்ற பாடலை பாடியவர். அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் 103. தூற்றும்படி என்பதன் பொருள் என்ன? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து தூற்றும்படி என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இகழும்படி. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் 104. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் 105. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர். இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யார்? பெரியார் தான் வந்து காமராஜரை வந்து கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியிருப்பார். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் 106. காமராஜரின் சிறப்பு பெயர்களில் தவறானது. அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து காமராஜரோட சிறப்பு பெயரில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. பாருங்கள், பெருந்தலைவர் அப்படிங்கிறது கரெக்டு, படிக்காத மேதைங்கிறது கரெக்டு, கர்ம வீரரும் கரெக்டு. சரிங்களா, இதெல்லாம் வந்து காமராஜரோட சிறப்பு பெயர்கள். சிவப்பு காந்திங்கிறது வராது. இவரோட பட்ட பேர் பார்த்தீங்கன்னா சிறப்பு பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு காந்தின்னு வரும். சரிங்களா, காமராஜரோட சிறப்பு பேர் வந்து கருப்பு காந்தின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் 107. எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது? சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்து காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மதுரை பல்கலைக்கழகம். சரிங்களா, மதுரை பல்கலைக்கழகத்துக்கு தான் வந்து காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. கொஸ்டின் 108 பாருங்கள். காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது? காமராஜருக்கு எந்த ஆண்டு வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1976. சரிங்களா, 1976ஆம் ஆண்டு தான் வந்து காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்துகிற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக எடுத்துருப்போம். அப்படி இல்லாட்டினா எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம அதிகமாக எடுத்துருப்போம். எல்லா கொஸ்டினும் நல்லா பார்த்துங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா, பாருங்கள், ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். சரிங்களா, ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. இது வந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா, ஃபஸ்ட்டு இடம் வந்து சைனா. ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. சரிங்களா, ரெண்டாவது இடம் இந்தியாவில், அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கும். சரிங்களா, ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எதுனா சைனாவில் இருக்குது. ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய இரண்டாவது நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சென்னையில் இருக்கும். சரிங்களா, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுவார். சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்குறாங்க. இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன். சரிங்களா, ரா அரங்கநாதன் தான் வந்து இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைப்பாங்க. கொஸ்டின் 111. அண்ணா நூலகத்தில் மொத்தம் எத்தனை தளங்கள் உள்ளன? அண்ணா நூலகத்தில் வந்து மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கேட்டு 8 தளங்கள். அண்ணா நூலகத்தில் வந்து மொத்தம் 8 தளங்கள் வந்து இருக்கும். கொஸ்டின் 113 பாருங்கள். யாதானும் நாடாமல் ஊராமல் எண்ணூர்மன் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கேட்டு திருக்குறள். சரிங்களா, யாதானும் நாடாமல் ஊராமல் என்னும் பாடல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் 114. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரி வந்து பழமொழி 400. சரிங்களா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் என்றது நாடில் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எது? சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இ தான். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 116. அவு என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து. அவு என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. உ. சரிங்களா, ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து பார்த்தீங்கன்னா இ. உ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உ.
அடுத்து பாருங்கள் கொஸ்டின் 117 இடையின எழுத்துக்களில் வேறுபட்டதை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் இடையின எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா. இடையின எழுத்துக்களில் வேறுபட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா. இது வந்து இடையின எழுத்துக்கள் கிடையாது. எரலை வரலை சரிங்களா. எரலை வளலை இதுதான் வந்து இ இர் இல் யூ யூ இல் சரிங்களா. இதுதான் வந்து இடையின எழுத்துக்கள் சரிங்களா. இதில் வேறுபட்டது பாருங்கள், இந்த இரு வருது சரிங்களா. இந்த இது வந்து வள்ளியில் வரும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 118 கீழ்கண்ட நூல்களில் ஔவையார் எழுதாத நூல். ஆப்ஷன் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை சரிங்களா. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இதுதான் வந்து ஔவையார் எழுதாத நூல். வெற்றி வேர்க்கை வந்து ஔவையார் எழுதலை. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்வழி, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் இதெல்லாம் வந்து ஔவையார் எழுதிய நூல்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஔவையாரோட நூல்கள் வந்து எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. நல்லா பார்த்துங்க. நல்வழி, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், அது மாதிரி மூதுரை சரிங்களா. மூதுரை இதுவும் ஔவையார் எழுதுகிற நூல் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 119 மன்னனின் சிறப்புடையவன் சரிங்களா. கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து மன்னனோட சிறப்புடையவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, கற்றோர். மன்னனின் சிறப்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கற்றோர் தான் வந்து சிறப்புடையவர். அடுத்து பாருங்கள் 120 கொஸ்டின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1 மற்றும் 3 சரிங்களா. 1 மற்றும் 3 அதாவது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மக்கள் கவிஞர். இது ரெண்டுமே வந்து கரெக்டு சரிங்களா. உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவரோட சிறப்பு பேர் தான் வந்து மக்கள் கவிஞர். கொஸ்டின் 121 மன்னனும் டேஷ் கற்றோனும் அது விடுபட்டதை நிரப்புக சரிங்களா. எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னனும் டேஷ் கற்றோனும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கேட்டு மன்னனும் மாசர கற்றோனும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் 122 பார்க்கலாம். 122 பாருங்கள். நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இதில் வந்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் எது கேட்குறாங்க. சாரி, அடிக்கோட்ட சொல்லினோட எதிர்ச்சொல் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அதாவது தூற்றும்படி இந்த சொல்லோட எதிர்ச்சொல்லில் வந்து தவறானது எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இகழும்படி. இது வந்து தவறானது சரிங்களா. இகழும்படி அப்படிங்கிறது வந்து தவறானது. அதாவது எதிர்ச்சொல் அல்லாத எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புகழும்படி, போற்றும்படி, வியக்கும்படி இது எல்லாமே வந்து தூற்றும்படி என்ற சொல்லோட எதிர்ச்சொல் சரிங்களா. இதோட மீனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மீனிங் வந்து இகழும்படி, எதிர்ச்சொல் பார்த்துங்க புகழும்படி, போற்றும்படி, வியக்கும்படி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிறந்த நூலர்களுக்கு வழங்கப்படும் விருது. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யாரோட பேரில் வந்து சிறந்த நூலருக்கான விருது வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் சரிங்களா. இவரோட பேரில் தான் வந்து சிறந்த நூலர்களுக்கான விருது வழங்கப்படும். கொஸ்டின் 124 கீழ்கண்டவர்களில் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அல்லாதவர் யார் கேட்குறாங்க. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலை அடைந்தவர்களில் யார் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், பெரியார். இது கிடையாது. பேலன்ஸ் பாருங்கள். அண்ணா, காரல் மார்க்ஸ், நேரு இவங்க எல்லாமே வந்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 125 கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்ட நாள். ஒரு ஆன்சர் அக்டோபர் 2, 2000 சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கன்னியாகுமரியில் வந்து காமராசருக்கு மணிமண்டபம் எந்த நாளில் கட்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 2000 தான் வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 126 ரசீது என்பதன் தமிழ் சொல். ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பற்றுச்சீட்டு சரிங்களா. ரசீது என்பதனோட தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பற்றுச்சீட்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 127 பொறுத்துக சரிங்களா. கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தி பாருங்கள். இதை கரெக்டாக பொறுத்தணும்னா இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 4132 சரிங்களா. 4132 இதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதாவது மின் இதழ் அப்படின்னா வந்து இ மேகசின், மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு, மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது, நல்லா படிச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 128 சரிங்களா. அதுவும் நட்டல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நட்டல் என்பதனோட பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, நட்பு கொள்ளுதல். நட்டல் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நட்பு கொள்ளுதல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 129 பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர். அதாவது
பெருவாயின் முள்ளியார் என்பவர் வந்து எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வன்கயத்தூர். வன்கயத்தூர் என்ற ஊரில் தான் வந்து பெருவாயின் முள்ளியார் வந்து பிறந்தார். கொஸ்டின் 130. ஒப்புரவு என்பதன் பொருள். ஆன்சர் பாருங்கள். ஒப்புரவுன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பிறருக்கு உதவி செய்தல். ஒப்புரவு என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்தல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 131. ஆசாராக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 100 வெண்பாக்கள். சரிங்களா? ஆசாராக்கோவை வந்து மொத்தம் 100 வெண்பாக்களை கொண்டது. கொஸ்டின் 132. ஆசாராக்கோவை என்பதன் பொருள் என்ன? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஆசாராக்கோவை என்பதோட பொருள் எதுன்னு கேட்குறாங்க. அதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. சரிங்களா? ஆசாராக்கோவை என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. கொஸ்டின் 133. முத்தேன் தொகைகளின் விளக்கத்தில் வேறுபட்டதை தேர்ந்தெடு. அதாவது முத்தேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எது கொடுத்துருக்க ஆப்ஷனில் தவறானது, அதாவது வேறுபட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் உச்சித்தேன். உச்சித்தேன்கிறது கிடையாது. முத்தேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், இதுதான் வந்து முத்தேன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாட்டி சித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத சொல்கிறாங்க. பாட்டி சித்து என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு ப்ளஸ் இசைத்து, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 135. அக்காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்படும் பண்டிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள். 136. மாடு என்னும் சொல்லுக்கு ஏற்ற பொருள் என்ன? இதுவும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா செல்வம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மாடு என்னும் சொல்லுக்கு சரியான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் செல்வம் தான் கரெக்டு. கொஸ்டின் 137 பாருங்கள். அறுவடை திருநாள் ஆந்திராவில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? வச்சுங்களா? ஆன்சர் மகர சங்கராந்தி. வச்சுங்களா? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அறுவடை திருவிழா வந்து ஆந்திராவில் வந்து மகர சங்கராந்தி என்ற பேரில் தான் வந்து கொண்டாடுவாங்க. அடுத்து பாருங்கள். நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து நரசிம்மவர்மன் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. நரசிம்மவர்மன் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கொஸ்டின் 139 பாருங்கள். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் வேறுபட்டதை தேர்ந்தது. அது கொடுத்துருக்க ஆப்ஷனில் மாமல்லபுரத்தில் காணப்பட வேண்டிய இடத்துல வேறுபட்டது எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சிங்கம் குகை இது கிடையாது. பேலன்ஸ் பாருங்கள். கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவரதம், ஒற்றை கல்யாணம், இது எல்லாம் வந்து மாமல்லபுரத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நரசிம்மவர்மனின் தந்தை யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மகேந்திரவர்மன். கொஸ்டின் 141. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மாமல்லபுரம். தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம். கொஸ்டின் 142. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சிற்பக்கலை வந்து 4 வகைப்படும். கொஸ்டின் 143. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கொஸ்டின் 144. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் வந்து பிறக்கும் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாவின் நுனி வந்து மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து. சரிங்களா? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? நடுப்பகுதி தொடுதல் வந்துச்சுன்னா இந்த நா வரும் பாருங்க. அடிப்பகுதினா இந்த நா வரும். டிஃப்ரெண்ட் நல்லா பார்த்துங்க. அடுத்து கொஸ்டின் 146 பாருங்கள். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2 சொல்லினா. சரிங்களா? நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து பார்த்தீங்கன்னா 2 சொல்லினா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து. இந்த எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. லா. சரிங்களா? நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 148. நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து. அதாவது மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. லா. அதாவது இந்த லா வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பொது லகரம் சொல்லுவாங்க அந்த லாவை. சரிங்களா? நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லா. அதாவது பொது லகரம் லா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 149. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து.
நாவின் நுனி வந்து மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லா. சரிங்களா, அதாவது சிறப்பு லா. இந்த லா வந்து சிறப்பு லாம்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 150. கீழ்கண்டவற்றில் சிறப்பு லகரம் என்று அழைக்கப்படுவது எழுத்து. சரிங்களா, இதான் நம்ம பார்த்தோம். சிறப்பு லகரம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கொஸ்டின் 151. ஊக்கமது கைவிடேல் என்ற பாடலை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஔவையார். அடுத்து 152. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் டேஸ். சரிங்களா, திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டேஸில் வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, உலை. சரிங்களா, ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. இதான் வந்து சரியான ஆன்சர். கொஸ்டின் 153. ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, முள்ளியார். ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முள்ளியார். கொஸ்டின் 154 பாருங்கள். பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிங்க. அதாவது காந்தியை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா, 1, 2, 3 கொடுத்துருக்க மூணுமே வந்து சரியானது தான். அதாவது எதுன்னு பாருங்கள். மகாத்மா காந்தியடிகள் வந்து அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. அதாவது மகாத்மா காந்தியடிகளோட அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. இது கரெக்டு. அடுத்து பாருங்கள். ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய போது காந்தியடிகள் வந்து சென்னையில் இருந்தார். சரிங்களா, ஆங்கில அரசு வந்து ரவுலட் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய போது காந்தியடிகள் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னா சென்னையில் இருந்திருப்பார். அடுத்து பாருங்கள். ரவுலட் சட்டம் பற்றிய கருத்தாய்வு கூட்டம் வந்து அது எந்த வீட்டில், அதாவது யாருடைய வீட்டில் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜியின் வீட்டில் வந்து நடைபெற்றிருக்கும். சரிங்களா, இதெல்லாம் இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நல்லா பார்த்துங்க. சரிங்களா, அடுத்த விஷயம் பாருங்கள். வாய்மொழி இலக்கியத்தில் இல்லாத ஒன்று. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து வாய்மொழி இலக்கியத்தில் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. தவறானது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது வந்து வாய்மொழி இலக்கியத்தில் இல்லை. சரிங்களா, பேலன்ஸுக்கு தான் பாருங்கள். தாலாட்டு, ஒப்பாரி பாட்டு, காணாப்பாட்டு இது எல்லாமே வந்து வாய்மொழி இலக்கியத்தில் உள்ள பாடல்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. கொஸ்டின் 156 பாருங்கள். பொறுத்துக. இதை கரெக்டாக நீங்கள் பொறுத்துனீங்கன்னா அதாவது நூலும் நூலோட ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 4, 3, 2, 1 இதுதான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா, 4, 3, 2, 1. அதாவது கார் நாற்பது அப்படின்னா கண்ணன் குத்தனார். சரிங்களா, இது கரெக்டு. களவழி நாற்பதுனா பொய்கையார். ஏலாதி அப்படின்னா கனிமேதாவியார். ஆசாரக்கோவைனா பெருவாயின் முள்ளியார். இதெல்லாம் வந்து நூலும் நூலும் ஆசிரியர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 157. நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சு சக்திவேல். சரிங்களா, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சு சக்திவேல். கொஸ்டின் 158 பாருங்கள். சரியற்றதை திறந்துடு. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது சரியற்ற இணை. சரிங்களா, தவறான இணை இதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. செக்கு அப்படிங்கிறது தவறானது. சரிங்களா, பேலன்ஸ் இதெல்லாம் பாருங்கள். டெபாசிட் அப்படின்னா வைப்பு, இது கரெக்டு. இ காமர்ஸ் அப்படிங்கிறதா இணையதள வணிகம், இதுவும் கரெக்டு. கிரெடிட் அப்படின்னா கடன் அட்டை, இது கரெக்டு. சரிங்களா, செக்குங்கிறது என்னென்னா வரைவோலைன்னு வராது. செக்குன்னா காசோலைன்னு வரும். சரிங்களா, செக்குனா காசோலை, இதுதான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் 159 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழங்காலத்தில் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்தெந்த பொருள் வந்து தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டுனா பி தான். அதாவது 1, 2, 4 எதுன்னு பாருங்கள். மிளகு, அரிசி, தேக்கு இந்த 3 தான் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்டானது. அதாவது பழங்காலத்தில் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் இதுதான் கரெக்டு. ஆப்ஷன்லேருந்து எது கரெக்ட் பார்த்தீங்கன்னா மிளகு, அரிசி, தேக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 160. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் யாருடைய ஆட்சிக்கு உட்பட்டது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் சோழர். தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் வந்து சோழர்களோட ஆட்சிக்கு உட்பட்டது. அடுத்து 161 பாருங்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை சொன்னவர் யாருன்னா ஔவையார். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறாங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை கூறியவர் யாருன்னா ஔவையார். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கொஸ்டின் 162 பாருங்கள். வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் வணிக குழுவின் பெயர் என்ன? சரிங்களா, இதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக சாத்து. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கொஸ்டின் 163. கவியரசு என்ற பட்டம் பெறாத கவிஞர். சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து கவியரசு என்ற பட்டம் பெறாத கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வாணிதாசன். இது கிடையாது. கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் யாரான்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன், முடியரசன். இவங்க 2 பேரும் தான் வந்து கவியரசு என்ற பட்டம் பெற்றவங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 164. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் டேஷ் சரிங்களா. அதாவது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இந்த பாடல் வரி வந்து இயற்றியவர் எந்த நூலின் ஆசிரியர் இருக்கிறாங்க சரிங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட், திருவள்ளுவர். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். கொஸ்டின் 165. பொறுத்துக்க சரிங்களா. இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 தான் கரெக்டாக. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பொறுத்துக்கல இதுதான் கரெக்டானது. அதாவது கடல் அப்படின்னா பள்ளி, அலை வந்து தோழன் சரிங்களா. கடல் அலை வந்து தோழனா, கடலுங்கிறது பள்ளியா, முழு நிலவு அப்படிங்கிறது கண்ணாடி, முழு நிலவுங்கிறது கண்ணாடிக்கு சொல்கிறாங்க, இடி அப்படின்னா கூத்தா சொல்கிறாங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 166. நவமணிகள் சரியான வரிசை கண்டறிக்கச்சுங்களா. கொடுத்த ஆப்ஷன் வந்து நவமணிகளோட சரியான வரிசை கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மாணிக்கம், புஷ்பராகம், நீல கோமதகம் இதான் வந்து சரியான வரிசை. கொஸ்டின் 167 பாருங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, முடியரசன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை என்ற பாடலை பாடியவர் யாருன்னா முடியரசன் என்பதான் வந்து பாடியிருக்காரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முடியரசனோட இயற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க. முடியரசனோட இயற்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு சரிங்களா. முடியரசனோட இயற்பெயர் எதுனா துரைராசு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. முடியரசனோட இயற்பெயர் எதுனா துரைராசு. கனக சுப்புரத்தினம் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சரிங்களா. பாரதிதாசனை தான் வந்து பாரதிதாசனோட இயற்பெயர் தான் வந்து கனக சுப்புரத்தினம் சொல்லுவாங்க. துரைமாணிக்கம் அப்படின்னா பெருஞ்சித்திரன் ஆச்சுங்களா. பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் தான் துரைமாணிக்கம் சொல்லுவாங்க. அது மாதிரி துரைசாமி அதாவது எத்திராசொல் என்ற அரங்கசாமி அப்படிங்கிறது வர வந்து எத்திராசொல் என்ற அரங்கசாமி தான் வந்து வாணிதாசனுக்கு வரும் சரிங்களா. இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மல்லெடுத்த என்பதன் பொருள், அது மல்லெடுத்த என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வலிமை பெற்ற. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கொஸ்டின் 170 பாருங்கள். சமர் என்பதன் பொருள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா போர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சமர் என்பதோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர். கொஸ்டின் 171 பாருங்கள். நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா யாரோட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, புதிதொரு விதி செய்வோம் சரிங்களா. நானிலம் படைத்தவன் என்ற பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதொரு விதி செய்வோம். கொஸ்டின் 172. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்ற பாடலை பாடியவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எக்ஸாமில் கேட்க கொஸ்டின் பாருங்கள். அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதியார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா பாரதியார். அடுத்து பாருங்கள். நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத சொல்கிறாங்க. இதோட பிரித்து எழுதணும்னு இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 + நிலம் சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 175. அரிச்சுவடி என்பதன் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. இதோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகரவரிசை எழுத்துக்கள் சரிங்களா. அரிச்சுவடி என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகரவரிசை எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 176. பரதர் எனும் மக்கள் எந்த நிலத்திற்கு உரியவர்கள்? ஆன்சர் நெய்தல் சரிங்களா. நெய்தல் நிலத்தோட மக்கள் வந்து பரதர். அடுத்து 177 பாருங்கள். நெய்தல் திணைக்கு உரிய பூ, நெய்தல் திணைக்கு உரிய பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தாளம்பூ. அடுத்து 179 பாருங்கள். வீரகாவியம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் சரிங்களா. வீரகாவியம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். அடுத்து 180 பாருங்கள். நல்கும் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தரும் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நல்கும் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தரும். அடுத்து 181. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 182. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் அகநானூற்றில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 149 சரிங்களா. 149, அதாவது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் சரிங்களா என்ற பாடல் வந்து அகநானூற்றில் அமைந்துள்ளது. இது வந்து அகநானூற்றில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149வது பாடலாக அமைந்துள்ளது. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 183. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் நற்றிணை சரிங்களா. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை.
அதாவது நெல்லுக்கு பதிலாக உப்பு அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டு வாங்குறது எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றினியில் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 184வது கொஸ்டின் பாருங்கள். சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கண்ணாடி. சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. அடுத்து 185 பாருங்கள். சுட்டு எழுத்துக்களில் தற்போது பயன்பாட்டில் இல்லாத எழுத்து எக்ஸாம்பிள் கேட்டுக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊ. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சுட்டு எழுத்துக்களில் தற்போது பயன்பாட்டில் இல்லாத எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊ. சுற்றெழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ இ இதுதான் சுற்றெழுத்து. இப்போ வந்து தற்போதையில் வந்து வழக்கில் இல்லாத எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஊ. கொஸ்டின் 186 பாருங்க. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஆப்ஷன் கரெக்ட். ஏ தான் கரெக்டு. மொழி முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. கொஸ்டின் 187 பாருங்கள். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சீனா. அடுத்து 188வது கொஸ்டின் பாருங்கள். அண்ணா நூலகத்தின் குழந்தைகள் பிரிவில் டேஷ் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் மற்றும் டேஷுக்கும் மேற்பட்ட பிற நாடுகளில் திரட்டப்பட்ட நூல்கள் உள்ளன. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 20,000 மற்றும் 50,000. சரிங்களா. அண்ணா நூலகத்தில் குழந்தைகள் பிரிவில் 20,000க்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் மற்றும் 50,000க்கும் மேற்பட்ட பிற நாடுகளில் திரட்டப்பட்ட நூல்கள் உள்ளது. அடுத்து பாருங்கள். 189வது கொஸ்டின் பாருங்கள். அண்ணா நூலகத்தில் அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூலகங்கள் வந்து எந்த நூலகத்தில், அதாவது எந்த தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா நூலகத்தில் அனைத்து தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் வந்து எந்த நூலகத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் 7ஆம் தளத்தில். அடுத்து 190 பாருங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நூல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நூல் வந்து எந்த நூலில், அதாவது இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நன்னூல். சரிங்களா. எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.